கர்த்தரை நாடுவது வேறு, அவர் வல்லமையை நாடுவது வேறு. தேடுங்கள்னு சொல்லலை. தேடுங்கள்னா தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நாடுங்கள்னா முன்னாடி தான் இருக்கு, நீ தான் அப்படியே நாடணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய நாமத்தை நீ சார்ந்து கொள்ளும் போது அந்த மனிதனுடைய வல்லமையே நீ சார்ந்து கொள்ளுகிறாய். அந்த மனிதனுடைய வல்லமை உன்னுடைய வல்லமையாய் மாறுகிறது. நீ வல்லமையே இல்லாதவனா இருக்கலாம், ஆனா வாயில் அவருடைய நாமம் இருக்கும் என்றால் அந்த நாமத்திற்காக சகலமும் கீழ்ப்படியும் என்று நான் சொல்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசித்து தேவனுடைய வார்த்தைகள் கடந்தோம். சங்கீதம் 105 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். பிரைஸ் காட். சார் மறந்தாப்புல ஏற்கனவே எடுத்து வச்ச மெசேஜை திரும்ப கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது பாகம் 2. இதை குறித்து நான் தொடர்ந்து பேசலாம், பின்னாடி ஆவியானவர் ஏகும்போதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வேறு சப்ஜெக்ட் போயிட்டேன். நேற்றைய நாளில் நான் ஜெபித்து கொண்டு வந்தபோது வேறு சில செய்திகளை கூட ரெடி பண்ணி வச்சுருந்தப்போ அதுவும் ஆவியானவர் கொடுத்தது தான், பட் டேட்டை கேட்க மறந்துட்டேன். அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். திடீர்னு ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், நீ இந்த விஷயத்தை பேசணும், கர்த்தருடைய வல்லமையை சபை நாட வேண்டும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தரை நாடுவது வேறு, அவர் வல்லமையை நாடுவது வேறு. ஒட்டுமொத்த சபையும் கர்த்தருடைய வல்லமையை என்றைக்கு நாடுகிறதோ அன்றுதான் இந்த உலகம் இயேசுவே ஆண்டவர் என்றும் கர்த்தரே தேவன் என்றும் அறிக்கையிட்டு முழங்கால்கள் யாவும் முடங்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நாட்களாய் இருக்க வேண்டும். இதுவரை மனிதனுடைய புத்தியை நாடின நாட்கள் போதும், பதவியில் இருக்கிறவர்களை நாடின நாட்கள் போதும், பணத்தின் வல்லமையை நாடின நாட்கள் போதும், பதவியின் வல்லமை நாடின நாட்கள் போதும், திட்டத்தின் மூலம் திட்டங்களின் வல்லமையை நாடின நாட்கள் போதும். கர்த்தர் சபைக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். சபையே இதுவரை எத்தனையோ வல்லமையை நாடி இருக்க, அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய வல்லமையை நீ நாடுவாயானால், 1000 வருஷம் கிறிஸ்தவம் இந்த தேசத்தில் செய்யாததை ஒரே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். முழங்கால்கள் யாவும் முடங்கும். என்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதோ என்றைக்கு சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுறோமோ அன்னைக்கு வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். எதை நாடணும்? கர்த்தரை அல்ல, கர்த்தருடைய வல்லமையை. எல்லாம் சொல்லுங்க, the power of God. கர்த்தருடைய வல்லமையை நாம் என்றைக்கு நாடுகிறோமோ அன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது முழங்கால்கள், ஒரு தடவை சொல்லுங்களேன், முழங்கால்கள். அப்படின்னா எந்த முழங்காலுமே முடங்காம இருக்காதாம். யாவும்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு கூட விடாது. முழங்கால் யாவும் முடங்கும் என்பதன் அர்த்தம், இட் இஸ் நாட் பை கம்பல்ஷன் பட் பை த கன்விக்ஷன் ஆஃப் த பவர் ஆஃப் காட், by the conviction of the Holy Spirit. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அதாவது அழுத்தத்தின் பேரில் முழங்கால் முடங்காதான். இவர் தாண்டா கடவுள், உண்மைக்கே வேற கடவுள் இல்லடா என்று அவர்கள் கன்வின்ஸ் ஆகி முழங்கால் போடுவாங்களாம். எப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது வரைக்கும் எதுக்கு முன்னாடியே நீ ஓடி இருக்க இல்லையா? ஏசுனாரை கும்பிட்டீங்க, கர்த்தரை நாடுனீங்க, ஆனால் மனிதனுடைய வல்லமையா தேடுனீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, இது வரைக்கும் நீ கர்த்தரை கும்பிட்டுட்டு மனுஷனுடைய வல்லமையை நாடுன. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ என்னை வணங்கிட்டு என்னுடைய வல்லமையை நாடுவாயாக. ஆமேன். இன்றையிலிருந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க. பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்தவம், இந்த உலகம் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கு. ஆவியானவர் சொன்னார், who is going to break the ice? யாரு ஐஸை பிரேக் பண்ண போறது?
ஒரு இடத்துல வெடிக்கும், வெடிச்சிச்சுன்னா அடுத்து சர்வன்னு பரவிடும். இப்போ பிரச்சனை, இப்போ விஷயம் என்னன்னா, ஆவியானவர் கேட்குறாரு, ஹூ இஸ் கோயிங் டு பிரேக் த ஐஸ்? யார் தொடங்கி வைக்க போறா? கையை தட்டு. ஒட்டுமொத்த சபைக்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். தேடுங்கள்னு சொல்லலை. தேடுங்கள்னா தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நாடுங்கள்னா முன்னாடி தான் இருக்கு, நீ தான் அப்படியே நாடணும் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை உனக்கு முன்னாடி தான் நிற்கிது, நீ நாடினால் அது உன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். எஸ் எஸ் எஸ். கர்த்தருடைய வல்லமையை தேடுங்கள் அல்ல, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள், தேடுங்கள் அல்ல, நாடுங்கள். ஏன்? அது உங்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. அவர் தன்னுடைய முழு வல்லமையும் வெளிப்படுத்துவதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் மனுஷனை தேடுதான். சொல்லுங்க, அவர் தேடுறாரு, நீங்க நாடுங்க, கைய தட்டுங்க. இந்த நேரம் சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நேரம். இந்த நேரம் சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நேரம். பைபிள் சொல்லுது, அது குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, கோ டு த லார்ட் ஃபார் ஹெல்ப். அதாவது உன் வாழ்க்கையில தேவைக்கு அந்த ஹெல்ப்புக்கு கடவுள்கிட்ட வா, வந்து நின்று ஆண்டவர் உங்க வல்லமை எனக்கு காட்டுங்க, இந்த காரியத்தில் உங்களுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். எத்தனை முறை நான் மருந்து நம்புறேன், எத்தனை முறை நான் டாக்டர் நம்புறேன், எத்தனை முறை மற்றவர்கள் நம்புவது. ஆண்டவர் உங்க வல்லமையை நான் நாடுறேன், உங்க ஹெல்ப்பை நான் கேட்கிறேன். உங்களுடைய கரம் நீட்டப்படுவதாக, கரம் நீட்டப்படுவதாக, கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில் நீட்டப்படும் நீ விரும்பினா, நான் சொல்றேன், இது வரைக்கும் அவருடைய கரத்தை விட இந்த உலகத்தில் இருக்கிற உதவிகளை நாம் அதிகம் நம்பினபடினால் நாம் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் காட்ஸ் பவரை. இன்னைக்கு சின்ன விஷயமா இருக்கு, பெரிய விஷயம். ஆண்டவர் இப்ப உங்க கரம் நீட்டப்படுகிற வாழ்க்கை நாம் பார்க்கணும். Go to the Lord for help. Look to the Lord and his strength. கடவுளையும் அவருடைய ஸ்ட்ரென்த்தையும் நாடுங்கள். ஆண்டவர் ஏன் ஸ்ட்ரென்த் இல்லை, உங்க ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்கணும், உங்க ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்கணும், உங்க வல்லமையை நான் பார்க்கணும். சொல்லுங்களேன் வாயை திறந்து. உங்க எந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை மனசுல வச்சுட்டு சொல்லுங்க, உங்க வல்லமையை நான் அங்க பார்க்கணும். சொல்லுங்க ஒரு தடவை. ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும். நீங்க எதை நினைச்சிட்டு உங்க வாயை திறந்து சொல்றீங்களோ அங்க அந்த வல்லமை இப்ப ரிலீஸ் ஆகும். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வல்லமைய, தகப்பனே உங்க வல்லமைய, உங்க வல்லமைய நான் நாடுகிறேன். உங்க வல்லமை இப்பொழுது அங்கே கட்டவிழ்க்க பாடுவரா. என் அன்புக்குரியவர்களே, வல்லமையை நாடுங்கள் என்று சொன்ன வேதம் அடுத்த வரியில் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறது. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லவா? கர்த்தருடைய வல்லமை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னு விரும்புறீங்க? கை தூக்குங்க. இங்க எல்லாரும் சாமியை கும்பிடுவாங்க, நீங்க சாமியை காட்டணும். கை தட்டுங்க. சாமியை காட்டணும், சாமியை காட்டணும், சாமியை காட்டணும். கர்த்தர் உங்களை எதுக்கு தர உசுரோட வச்சிருக்கிறாரு? எதுக்கு தர உசுரோட வச்சிருக்க? தன்னுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துறதுக்கு தான் உயிரோட வச்சிருக்கிறாரு. நான் வசனத்தை பின்னாடி எடுத்து காட்டுறேன், முதல்ல இந்த வார்த்தையை வாங்கிக்காங்க. நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே, ஒரு இடத்துல பைபிள்ல சொல்றாரு, நான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு காரணமே என் வல்லமையை உன்கிட்ட காட்டுறதுக்காண்ட நான் வச்சிருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜீவன் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம், நீ சாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய வல்லமைய இந்த உலகத்துக்கு ஓ மூலமா நான் காட்டும்படிக்கு உன்னை நான் அனாயிட் பண்ணி வச்சிருக்கிறேன். That is the purpose behind it. நான் உன்னை பெர்மிட் பண்ணி உயிரோட வச்சிருக்கிற காரணம் என் வல்லமை உனக்கு காட்டுறதுக்கு. கர்த்தருடைய வல்லமையை இன்று முதல் உங்கள் மனது கர்த்தருடைய வல்லமையோடு இணைக்கப்படட்டும், இணைக்கப்படட்டும். ஏன் 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 அரசியல்வாதி வல்லமையை நோக்கி போறோம்? ஏன் மருத்துவர்கள் வல்லமையை நோக்கி போறோம்? ஏன் பணத்தின் வல்லமையை நோக்கி போறோம்? ஏன்னா பணம் என்ன செய்யும் நமக்கு தெரியும், அதனால பணத்தோட வல்லமையை தேடுறோம். அரசியல்வாதி நினைச்சா என்ன செய்வார்ன்ற அறிவு நமக்கு இருக்கு, அதனால அரசியல்வாதியை நோக்கி தேடுறோம். ஆனா கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும்ன்ற அறிவு உனக்கு இருக்கும் என்றால் நீ கர்த்தருடைய வல்லமையை தேடி இருப்பாய். ஏன் மற்றவர்களை தேடுகிறோம்? ஏன் மற்றவர்களை தேடுகிறோம்? மற்றவர்களுக்கு என்ன செய்யும் அறிவு நமக்கு இருக்கு. ஆனா கிறிஸ்தவம் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும் என்கிற அறிவு இல்லாதபடியினால் கர்த்தரைத்தான் தேடுறான், கர்த்தருடைய வல்லமைய
தேடல. இந்த நாட்கள் சபையே நீ கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நாட்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நாட்கள். எவ்வளவு அழகான வார்த்தை, நாடு. தேடு அல்ல, நாடு. உன் பக்கத்துல தான் இருக்கு. நீ அதை நாடினால் அது உனக்குள் வெளிப்படும். உன் ஊழியத்தில் வெளிப்படும். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும். உன் தொழிலில் வெளிப்படும். இன்று முதல் கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. எஸ் எஸ் எஸ். கையை தட்டி வருகிறவன் ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். ஷபாலா ஷக்குரேபே சந்துன மனமன மரியாங்கர பரபதுரி பரப. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தருக்குள்ள தானங்க வல்லமை இருக்கு. உண்மைதான். ஆனா பைபிள் ஏன் பிரிச்சு சொல்லுது தெரியுமா? நீ அதை பிரிச்சு புரிஞ்சுக்கணுன்றக்காக. நீ என்ன தேடுன, ஆனா என் வல்லமையை நீ தேடல. என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு நீ கடன் வாங்க போன. என்னையும் அவனுடைய வல்லமையும் தேடுன. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன தேடு, என்னுடைய வல்லமையையும் தேடு. நான் உனக்காக இயற்கை கப்பாற்பட்டகளை செய்து முடிக்கிறது செய்வேன் செய்வேன். நாடு 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 நாடு. வல்லமையை நாடு. நாடுனா அப்ரோச் பண்ணு. சொல்லுங்க. தேடு இல்ல, நாடு. சொல்லுங்க. அப்ரோச். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அவர்கிட்ட கேட்டா அவர் ரிலீஸ் பண்ணுவாராம். ஆச்சா. ரெஸ்லிங் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ரெஸ்லிங்கில் ஒருத்தன் என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. அடிச்சோன்னு ஒருத்தன் அடி வாங்கிட்டே இருக்கிறான். இவனால் எந்திரிக்க முடியல. முன்னாடி ஒரு சும்மா அடித்து தூக்கி போட்டு நொறுக்கி ஏதோ ஒன்று அடித்து நொறுக்கிட்டு இருக்கேன். சும்மாவா இல்லை அந்த பாடி பில்டர்ஸ், ராக் மாதிரி ஆட்கள். இப்போ பக்கத்தில் ஒருத்தர் இப்படி கையை நீட்டிகிட்டே இருப்பான் பாருங்க. இவன் யாருன்னா இவனோட ஆள். இந்த அடி வாங்கினவன் இந்த பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கையை அப்படி என்ன செய்யணும்? தட்டணும். நான் ஒரு நாள் கூட பார்த்தேன் இல்லை, ரொம்ப அங்கங்கே கிளிப்பிங்ஸ் மாதிரி பார்த்துருக்கேன். தட்டின ஒன்று அவன் உள்ளே இறங்கிடுவான். இறங்குனான் இவனை ஒதுக்கிட்டு இவன் தூக்கி அவனை அட்டின்னு அடித்து கொண்டுருவான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இவன் எப்போ உள்ளே வர முடியும்னா இவன் தட்டினா தான் உள்ளே வர முடியும். அது வரைக்கும் இவன் என்ன அடி வாங்கினாலும் அவன் வெளியே தான் நிற்பான். ஆனால் ரெடியாக நிற்பான். ஏன்னா இவன் அவனை நாடணும். இவன் காரியத்தை அங்கே சாட்டி விடணும். நான் சொல்கிறேன் ரைட் தானா? அவனுக்கு பார்க்குற பார்த்த ஏதோ ரூல்ஸ் தெரியாமல் பேசிட்டு. அப்படி தான் கர்த்தர் உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட வல்லமை உன் பக்கத்தில் நிற்கிது. உன் பிரச்சனையை தீர்க்கத்தக்க வல்லமை உனக்கு அருகில் இருக்கிறது. வியாதிப்பட்டவருடைய படுக்கையின் அருகிலே கர்த்தருடைய வல்லமை நிற்கிறது. He needs a medium to connect the person on God's power. God wants you to be a medium in between him and to the world. இந்த உலகத்திற்கும் அவருக்கும் இடையிலே ஒரு மீடியம், ஒரு தொடர்பு சாதனம் அவருக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீதான் அந்த தொடர்பு சாதனம். உன் மூலமாய் இந்த உலகத்திலே இந்த வல்லமை நான் கட்டவிழ்க்க போகிறேன். நீதான் இந்த தொடர்பு சாதனம். ஆமென் ஆமென். கர்த்தரை கண்டு உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க தான் மீடியம். ஆமா ஆமா. இப்ப நீங்க உங்க பக்கத்தில் இருக்கிற தொடும்போது கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமா அவருக்குள்ள பாயுது. அந்த சேரை தொடும்போது கர்த்தருடைய வல்லமை அதுக்குள்ள பாயுது. You are the medium. You are a medium. Praise God. Praise God. எதற்காக கரங்களை தட்டுகிறோம்? கையை தட்டுற ஒவ்வொன்றும் அது கர்த்தாவே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தைக்காக, வெளிப்பாட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், 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 ஸ்தோத்தரிக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் அது. எஸ் லார்ட். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். அடுத்த வரி சொல்லுது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வல்லமையின் வாய்க்கால்கள் என்கிற தலைப்பில் இன்னையிலேருந்து தொடர்ந்து ஒரு 15 வாரம் பேசலாம்னு நான் நினச்சிருக்கிறேன். என்னென்ன வாய்க்காலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வருது அப்படின்னு பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அந்த இன்ட்ரோவை கொடுத்துட்டு அந்த வார்த்தையிலெல்லாம் நான் எதிர் மூலமெல்லாம் வல்லமை பாயுது அப்படின்னு நான் அவரோட வல்லமையை நாட ஆரம்பித்தப்ப கர்த்தர் சொன்னார், நீ நாட ஆரம்பித்தனால எங்கிட்ட இருந்தெல்லாம் வல்லமை வருதுன்னு உனக்கு நான் சொல்லித்தரேன். அதை புரிந்து கொள்ள அந்த வழிகளிலெல்லாம் வல்லமை உனக்குள் இருந்து பாய ஆரம்பிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எஸ்,
You are going to break the ice. கையத்தட்டு. ஆமென். Breaking the ice. Breaking the ice. Break the ice னா தெரியுங்க உங்களுக்கு? Break the ice னா இப்போ நீங்க பொண்ணு பார்க்க போயிருக்கிறீங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கிறீங்க. போய் உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. எவன் பேசுனே தெரியாது. இவங்களும் அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதில் விவரமான சில பெருசுக அல்லது விவரமான சில லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க கலப்பெல்லாம் தொடங்குவாங்க. வீடு இப்போ தான் வெள்ளை அடிச்சிங்களா அப்படின்னு தொடங்குவாங்க. நான் அவர் சொல்லுவார், வெள்ளை அடிச்சு 4 வருஷம் ஆச்சு. அது அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ இது அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் முத ஒருத்தன் பேச்ச தொடங்குறான்ல, அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் த ஐஸ். ஒரு 2 பேர் என்ன சொல்லுவாங்கப்பா மீட் பண்ணுறதுக்கு அமெரிக்காலாம், டேட்டிங் 2 பேர் உட்காந்து போகிறாங்க டேட்டிங். போன உடனே இல்லாட்டி அது டேட்டிங் கூட கலக்கலன்னு பேசிட்டு தான் டேட்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பொண்ணு பார்த்த போகிற இடத்துல பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக பேசணுன்றாங்க. உடனே 2 பேர் நின்றுட்டு இருக்குமா அமைதியாக நிலவரம் போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கலவரமாக போய் வர அமைதியாக போய் இப்போ யார் பேச போகிறா, அதுக்கு பேர் தான் பிரேக் த ஐஸ். அவன் என்கிட்ட சொன்னார், இந்த கிறிஸ்தவமே அமைதியாக போயிட்டுருக்குடா, ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இல்லை, ஐஸை பிரேக் பண்ணும். அதாவது இந்த சைலண்ட் இயர்ஸ் 400 இயர்ஸ் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டுக்கு இடையில. அந்த நாட்களில் ஒரு வெளிப்பாடும் இல்லையா, எல்லாம் பொண்ணுவாக்க வந்த மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க. திடீர்னு வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுவனுடைய சத்தம், யோவான் ஸ்நானகன், one who broke the ice. கையத்தட்டு. கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், தேவனுடைய ஊழியக்காரனை உங்களை பார்த்து கேட்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறார், நீயே அந்த ஐஸை பிரேக் பண்ற ஆளா இருக்கக்கூடாது. அதுவரை தீர்க்கதரிசன சத்தம் கேட்கப்படாத இடத்திலிருந்து கர்த்தர் உரைக்கிறார் என்கிற சத்தம் வனாந்தரத்திலிருந்து கேட்டது. செத்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பவில்லை, ஆனால் செத்து கிடந்த ஒரு தேசத்தையே உயிரோடு எழுப்பினான் என்று லியோனார்டோ அவர்கள் சொல்லுகிறார். அவன் தேவனுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்டவன். பெரிய கழுகுகள் தனியாகத்தான் பறக்கும், பெரிய சிங்கங்கள் தனியாகத்தான் வேட்டையாடும். அப்படி வளர்க்கப்பட்டவன் இந்த யோவான் ஸ்நானகன். தேவனுடைய நேரடி பார்வையிலே செதுக்கப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை என்னை அப்படிதான் செதுக்கிட்டு இருக்கிறார். எதற்காக? to break the ice. வாலிபர்கள் அம்பரா துணியில் மூடப்பட்டிருக்கிற அம்பு கோப்பாய் இருக்கிறார்கள். பலவான்கள் கையில் அம்பு, இந்த அம்பு தீட்டப்பட்டிருக்கும். அந்த அம்பு அந்த லெதர் பேக்கில் அந்த ஒவ்வொன்றும் பாருங்க, அந்த லூப் இருக்கும், அந்த லூப்பில் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதனோட ஷார்ப்னஸ் குறையக்கூடாது. ஏன் உன்னை கர்த்தர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். உன்னை பலவான் கையில் அம்பா வச்சிருக்கிறார். ஐயோ என்னை சுற்றியுள்ளவர்கள்லாம் இல்லையே, அவங்கெல்லாம் என்னை சேர்த்துக்கலையே அப்படின்னு வருத்தப்படாத. அவங்க உன்னை சேர்த்துக்காம இல்ல, அவங்களோட நீ சேரக்கூடாதுன்னு அவர் திட்டம் போட்டாரு. நீ சேர்ந்திருந்தீனா இன்னைக்கு உன் செய்தி மாறி இருக்கும். நீ சேர்ந்திருந்தீனா உன்னுடைய கூர் மழுங்கி இருக்கும். நீ சேர்ந்திருந்தீனா கர்த்தருடைய சத்தத்தை விட மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அதன் பாதையில் நீ பிரசங்கம் பண்ணியிருப்ப. ஆனால் இன்றைக்கோ மனித சத்தம் இல்லாத வனாந்தரத்திலே தனிமைப்பட்ட இடத்திலே கர்த்தரை வைத்திருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய நேரடி சத்தத்தில் நீ வளர்க்கப்படுகிறவள். நீ வளர்க்கப்படுகிறவள். ஆகையால் தான் நீங்க பேசும்போது அந்த விஷயங்களுடைய வர்ணம் உங்கள் பேச்சிலே இல்லாமல் இருக்கிறது. எல்லோரும் வேறு ஒன்றை பேசிக் கொண்டிருக்கும், நீங்கள் வேறொரு மண்டலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் தேவனுடைய பட்டறையில் செதுக்கப்படுகிற மனிதர்கள். யோவான் ஸ்நானகன் broke the ice. அதுவரை அமைதியாக இருந்த இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உயிர் மீட்சி அடைந்தது யோவான் என்கிற ஒரு மனிதனாலே. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் கூட இந்த ஐஸை பிரேக் பண்ணக்கூடிய யோவான் ஸ்நானகர்களை கர்த்தர் தேடுகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். ஆமென். எந்தெந்த வழிகளில் எல்லாம் உங்களுக்குள் ஆவியில் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை ஆத்துமாவின் வழியாக சரீரத்துக்குள் கடந்து வருகிறது. 12 வாய்க்கால்களை 15 வாய்க்கால் கிட்ட நான் எழுதியிருக்கிறேன். உங்களிடத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் பேச விரும்புகிறேன். அது 15 இப்போ வாசித்துருவேன். ஏன்னா ஒருவேளை நான் டிலே ஆகுது எடுக்கலைன்னா கூட நீ வீட்டில் இருந்து என்ன செய்யுங்க, நிறைய செகண்ட் மெயின்லைன் சர்ச்சஸ் போக அநேக ஊழியர்கள் கூட ஃபாலோ பண்ணுறீங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, வல்லமையை நாடுங்கள் என்று சொன்ன வேதம் அடுத்த வரியிலே சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வல்லமையை நாடுங்கள் என்று சொன்ன வேதம் அடுத்த வரியில் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி வல்லமைக்கு வழிகாட்டுகிறது.
அவர் முடிக்கணும். வல்லமைக்கு அந்த வல்லமை எப்படி நீ நாடணும்ன்ற அடுத்த வரியில் அது வழியை காட்டுது. என்னன்னா, சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தை தொடர்ந்து தேடுகிறவனாய் இருப்பான் என்றால், கர்த்தருடைய சமூகத்தை தினந்தோறும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை தேடுகிறவனாய் இருப்பான் என்றால், அவன் வல்லமையற்ற மனிதனாய் இருக்கவே முடியாது. முடியாது, முடியாது, முடியாது. கையை நல்லா தட்டு. என் அருமை மகனே, மகளே, புதிய வருஷத்துக்குள் கடந்து செல்ல போகிறாய். புதிய பொலிவுடன், புதிய மகிமையில் நீ கடந்து செல்ல போகிறாய். மேன்மையான காரியங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பெட்டி கடையில் சம்பாதிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீ வளரணும் விரும்புறியா? இல்ல யூ வாண்ட் டு பிரேக் த ஐஸா? சொல்லு. இல்ல இது அமைதி போல ஆளோட ஆளா இருக்க விரும்புறியா? இல்ல உடைச்சு வெளியே வருகிற விதையை போல, மண்ணுக்குழுந்து முளைத்தெழும்புகிற விதையை போல இந்த பூமி பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் மூலம் செய்ய வேண்டும் விரும்புகிறாயா? கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பிங்க. வல்லமையை நாடுங்கள், சமூகத்தை தேடுங்கள். அங்க வந்து முன்னாடி இருக்கு நாடணுமா சமூகத்தை. சில நேரம் வந்து நீ ஃபீல் பண்ண முடியாட்டினா கூட அதை அப்படியே தேடணுமா. தேடணும்னா என்ன சொல்லுங்க? எங்க இருக்குன்னு தெரியல, தேடுறேன். அதே மாதிரி ஜோம் பண்ணும்போது சில நேரம் அவர் பிரசன்னத்தை எங்க இருக்குன்னு தெரியும், ஆனால் நீ அப்படியே மெதுவாக தேடணும். ஒரு பாட்டை பாடி அப்படியே தேடும்போது யூ கேன் ஃபைண்ட் இட். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கர்த்தரை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அல்ல, தேடுனாலே, நீ கண்டுபிடிக்கிறாலும் பரவாயில்ல, தேடுனாலே ஒரு நன்மை குறையக்கூடாது. தேடுகிறது இருக்கிற வல்லமை. கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து இருக்கிற ஒரு மனிதன், அல்ல தேடுகிற மனிதன், தொடர்ச்சியாய் தேடிக்கொண்டு இருக்கிற மனுஷன், 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தை தேடுகிற மனுஷி வல்லமை அற்றவளாய் இருக்க முடியாது. எப்பவுமே ஒரு மனுஷன் ஒரு வல்லமையா பயன்படுத்தப்படும் போது அவர்களை நான் சந்திக்க நேர்ந்தால் நான் கேட்கிற முதல் கேள்வி, முதலாக அது உங்களிடமிருந்து எப்படி வெளிப்பட்டது? அதான். அதுக்கப்புறம் வேற அந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு? டாக்டர் கேப்பா இல்லை என்ன இன்னைக்கு இருமல்னா நேற்று என்ன சாப்பிட்டீங்க? ஏன்னா அந்த ரீசனை கண்டுபிடிக்க விரும்புறாரு. நீ கடைசி என்ன சாப்பிட்ட, நைட்டு கடைசி என்ன சாப்பிட்ட? நான் பொதுவாக அந்த மாதிரி நாட்களை பார்க்கும்போது சொல்லுவேன், முதலாக அது எப்படி வெளிப்பட்டது? அந்த வெளிப்பட்ட நாளுக்கு பக்கத்தில் நீங்கள் உங்கள் லைஃப் என்ன மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு? நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? நல்லா உபவாசம் போட்டிங்களா? ஏதோ ஒன்று தெரியும் எனக்கு. சிலர் சொல்லுவாங்க, நான் உடைஞ்சு போய் கிடந்தேங்க. அப்போ அங்கே தான் இருக்குது சீக்ரெட்டு. ஆமாம், சிலர் உடைந்து கிடக்கும்போது உடைந்து கிடக்கிறவர்களுக்கு ஆறுதலாக கிஃப்டை கொடுப்பார் தேவன். அப்படிலாம் நடந்திருக்கு. ஐயோ ஆண்டவரேன்னு உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, அக்யூரேட் ப்ராஃபஸி பண்ணுவாங்க. ஒரு ஆண்டி, என்ன ஆண்டி எப்படி ஆண்டி இவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுறீங்கன்னு. ஒரு முறை மிக உடைஞ்சு போய் வாழ்க்கையில் எல்லாம் கைவிட்டாங்கன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தப்ப, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, சில நேரம் சின்ன பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதுக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு பொருளை கையில் கொடுக்குறீங்களே, இந்தா அதை சந்தோஷப்படுத்துறதுக்கு. யோனாவை வந்து ஒரு என்னது ஆமணக்கு செடியை வச்சு டைவர்ட் பண்ணார்ல, இந்த அம்மாட்ட சொன்னாராம், சரி ரொம்ப நாள் அந்த ப்ராஃபஸி கேட்டல, ஆமாம் இன்னைக்கு வாங்கிக்காதன்னாராம். அன்னிலிருந்து ஆப்ரேட் ஆச்சான். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அப்போ எப்போல்லாம் நான் உடஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். கர்த்தர் எப்படின்னா இந்த உடைந்து இருதயம் நொறுங்குண்டவனு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லாருமே ஒரே மாதிரி கர்த்தர் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது, டீல் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டீல் பண்ணுறாரு. ஆனால் அந்த கனெக்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வாய்க்கால். நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தரை தேடிக்கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தருடைய வல்லமையை ஒரு மனிதன் தேட ஆரம்பித்தான். இந்த மதிய வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும் கூட நீ கர்த்தருடைய வல்லமையை தேடுவாயானால் கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். சிறு சிறு காரியங்களுக்கு கூட கர்த்தருடைய ஹெல்ப்பை தேட ஆரம்பி, கர்த்தருடைய வல்லமையை தேட ஆரம்பி. நீ தேடுகிற அந்த நாள்ல கர்த்தர் உனக்கு அந்த டோக்கன் மிரக்கல் செய்வார். அந்த நாள்ல மிரக்கல் செய்வார். அல்ல அது வந்து ஒரு வாரம் கழிச்சு வரப்போற ரிசல்ட்னா அது வரும்ன்றதுக்கு ஒரு டோக்கனை கொடுப்பார். அன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடியே நடக்கும். ஆமாங்க, கண்ணுக்கு முன்னாடியே நடக்குங்க. சார் ஒரு கோமால இருக்க ஒருத்தர் ஜெபிக்க போறீங்க, அவர் நாளைக்கு தான் கண்ணை திறக்க போறாரு, கர்த்தர் வந்து செய்ய போறாருன்னு வச்சுக்கோமே. நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா நீங்க போன பிறகு ஒருவேளை கண்ணை திறக்க எதனால நடக்கலாம். ஆனா நீங்க ஜெபிக்கிறப்ப அது வரை அசைக்காத காலை திடீர்னு அசைப்பான் அப்படின்னா அது டோக்கன் மிரக்கல். அது வந்து உங்களை வந்து கர்த்தர் விசுவாசத்தை தூண்டுறதுக்கு செய்கிற ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்தில் சாயந்தரம் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவார். எத்தனை பேர் செத்துருவார்னு சொல்லி ஒய்ஃபை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு பாத்திர மண்டலத்தில் அனுப்பிச்சி விட்டாங்க, அவ்வளோதான் சாயந்தரம் வந்து பாடி எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு. ஆனால் ஆவியானவர் ஜெபித்துட்டு திரும்பி வரும்போது அடுத்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டார், சோமாயிட்டார். என்ன சொல்ல, கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமைய வாயை திறந்து வல்லமை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது சிருஷ்டிக்கப்படும். சொல்லுங்க வல்லமை. திரும்ப சொல்லுங்க வல்லமை. ஒரு 5 தடவை சொல்லுங்க வல்லமை, 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 வல்லமை,
வல்லமை 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 வல்லமை. நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.